அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான பதிவு 9 இது. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாங்களா? உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் பாடலில் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், முதல் வரியிலையும் உனக்கு, அடுத்த இரண்டாவது வரியிலையும் உனக்குன்னு இருக்குது. அதில் முதல் எழுத்து ஊ, இரண்டாவது எழுத்து ந. ஆக முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. ஆக இதில் உள்ள நயங்கள் என்னது? மோனை, எதுகை. முதல் எழுத்து மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. அடுத்தது பாருங்கள், பாடு இமிழ் பனிக்கடல் பருகி, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் செய்தி அப்படிங்கும் பொழுது கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்தது பெரிய மீசை சிரித்தார். இதில் என்ன இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க? பெரிய மீசையை உடையவர் சிரித்தார். அதாவது அல்லாத மொழி தொக்கு வர்றதுனால இது என்னவாகுது? அன்மொழி தொகை. இது பெரிய மீசைங்கிறப்ப பண்பு தொகை, இது பண்பு தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. ஆக பெரிய மீசையை உடையவர் சிரித்தார். அந்த உடையவர்ங்கிறது அல்லாத மொழி தொக்கு வர்றதுனால, தொக்கு வருதல் அப்படின்னா மறைந்து வருதல், மறைந்து வர்றதுனால இது அன்மொழி தொகை. புரியுதுங்களா? இப்போ அடுத்து கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. அதாவது கிழக்கு திசையில் வீசக்கூடிய காற்று கொண்டல் காற்று, அதாவது மழையோடு மேகத்தோடு வீசுகின்ற காற்று. அது கிழக்கில் கொண்டல், அது கொண்டல் காற்று கிழக்கே வீசும். கோடை வெப்ப மிகுந்த கோடை காற்று மேற்கே வீசும். வாடை காற்று பனி மிகுந்த வாடை காற்று வடக்கில் வீசும். இதமான தென்றல் காற்று தெற்கே வீசும். புரியுதுங்களா? கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது தண்ணீர் குடி, தயிர் குடம். இதில் உள்ள தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரித்து எழுதி இலக்கண குறிப்பு சொல்லணும். ஆக இதில் பாருங்கள், தண்ணீர் குடிங்கிறப்ப தண்ணீரை குடி, ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. தண்ணீரை குடி, ஐ விரித்து எழுதியிருக்கோமா? அப்போ ஐ மறைஞ்சு வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது பாருங்கள், தயிர் குடம், தயிரை உடைய குடம். ஆக தயிரை ஐ மறைஞ்சிருக்கு, உடைய என்ற பயனுருபும் மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. புரியுதுங்களா? அடுத்தது மால், அது மா என்பது நெடில் எழுத்து 2 மாத்திரை, அ என்பது 1 மாத்திரை. அப்போ இதை சேர்த்து சொல்லும்பொழுது மால், அப்போ 3 மாத்திரை வந்து இல் வருது. ஆக இது என்னது? இசை நிறை அளபடை. இது என்ன அளபடை? இசை நிறை அளபடை. அப்போ மால் என்பதன் பொருள் திருமால். மால் என்பதன் பொருள் என்ன? திருமால். புரியுதுங்களா? இன்சொல், இனிமையான சொல் அப்படின்னு மை உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது பண்பு உருவாகிய மை மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது பண்பு தொகை. இன்சொல் என்பது பண்பு தொகை. எழுகதிர், வீசு தென்றல், செய்தொழில். இது எல்லாமே பாருங்கள், காலம் காட்டும் இடைநிலைகள் இதில் இல்லை. 3 இடத்துக்கு நாம் முக்காலத்துக்கு நாம் தான் கொண்டு போகணும். எழுகதிர், எழும் கதிர், எழுகின்ற கதிர், எழுந்த கதிர். அப்போ இது என்ன ஆகுது? வினைத்தொகை. வீசும் தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், 3 காலத்து கொண்டு போகிறோம். செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில், 3 காலத்தை கொண்டு போகிறோம். இப்படி 3 காலம் முக்காலத்திற்கு நாம் கொண்டு போய் பார்க்குறோம் இல்லைங்களா? ஆக வினை காலம் காட்டும் இடைநிலைகள் இதெல்லாம் மறைஞ்சு வர்றதுனால இது வினைத்தொகை. புரியுதுங்களா? 3 காலத்துக்கு நாம் இந்த சொல்லை கொண்டு போகலாம். அடுத்தது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் போற்றப்படுபவர் யாரு? பாரதியார். புரியுதுங்களா? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் போற்றப்படுபவர் யாரு? சொல்லுங்க, பாரதியார். அடுத்தது பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன? இந்தியா சுதேசமித்திரன், இந்தியா சுதேசமித்திரன். புரியுதுங்களா? அடுத்தது முல்லைப்பாட்டு டேஷ் பாடல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு எந்த பாட்டுள்ள ஒன்று? 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது என்ன? கார்காலம். முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது என்னது? கார்காலம். அடுத்து கீரி பாம்பு,
அங்கே பாருங்க, கீரியும் பாம்பும் அப்படிங்கிறப்ப உம்மு மறைஞ்சு வந்திருக்கு. உம்மு மறைந்து வந்ததுனால இது என்ன தொகை? உம்மை தொகை. ஆக தொகை என்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைந்து வருதல். உம்மு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது என்னது? உம்மை தொகை. அடுத்து பாருங்க, முத்துப்பல், முத்து போன்ற பல். ஆக போன்ற என்ற உவம உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உவமை தொகை. அடுத்து பாருங்க, காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல். காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம். காசி காண்டம் என்ற பாடலை எழுதியவர் யாரு? இயற்றியவர் யாரு? அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் என்ற பாடலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியரின் வேறு படைப்புகள் என்னென்ன? வெற்றி வேர்க்கை. அதிவீரராம பாண்டியரின் வேறு படைப்பு என்னது? வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கையோட வேறு பெயர் என்ன? நருந்தொகை. வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்றும் அழைக்கப்படும். அடுத்தது, முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர். அதாவது கொற்கை அப்படிங்கிற இடத்தோட அரசர் யாரு? அதிவீரராம பாண்டியர். முத்து குளிக்கின்ற அந்த கொற்கை இடத்தினுடைய அரசர், கொற்கை என்ற ஊரின் அரசர் அதிவீரராம பாண்டியர். மலைப்படுகடாம் டேஸ் நூல்களுள் ஒன்று. மலைப்படுகடாம் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. மலைப்படுகடாமின் வேறு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாமோட வேறு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் என்ற நூலை இயற்றியவர் யாரு? சொல்லுங்க. பெருங்கௌசிகனார். என்னது? பெரும் கௌசிகனார். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இந்த அடியில் பாக்கம்ங்கிறது எதை குறிக்குது? சிற்றூர் என்ற பொருளை குறிக்கிறது. சிலம்பு அடைந்த பாக்கம் அப்படிங்கிறப்ப இந்த பாக்கம் என்ற சொல்லு சிற்றூர் என்ற பொருளை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் இச்சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு காரணமாக அமைவது என்னன்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை உருபு. ஏன்னா அறிஞருக்கு அப்படிங்கிறப்ப அங்கே கு என்ற 4ஆம் வேற்றுமை உருபு வருது. அறிஞரது அப்படிங்கிறப்போது அது என்ற 6ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. ஆக இப்படி வேற்றுமை உருபுகள் வந்து பொருள் மாறுபடுறதுக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஆக இங்கே பொருள் வேறுபடுவதற்கு காரணமாக அமைவது என்னது? வேற்றுமை உருபு. கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு, அது என்பது 6ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது பாருங்க, பூங்குழல் வந்தால். பூ போன்ற குழலையுடைய பெண் வந்தால். ஆக அல்லாத ஒரு மொழி தொக்கு வந்திருக்கிறதுனால இது என்னது? அன்மொழி தொகை. பூ போன்ற குழலை உடைய பெண். ஆக உவமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. மலை வாழ்வார். மலையின் கண் வாழ்வார். அப்போ கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருபு, அதாவது இடப்பொருளில் வந்திருக்கு. இங்கே கண் என்ற 7ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வேற்றுமை தொகை. நல்லா விரித்து சொல்லணும்னா இது 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது, நச்சுப்படாதவன் செல்வம் அப்படிங்கிறப்ப இந்த நச்சுப்படாதவன் என்பது என்ன பொருளில் வந்திருக்குன்னா ஒருவராலும் விரும்பப்படாதவன். ஏன் ஒருவராலும் விரும்பப்படாதவன்னா அவன் யாருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். யாருக்கு எந்த உதவி செய்யாதவனை யாரும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அவன்கிட்ட இருக்க செல்வம் யாருக்காச்சும் பயன்படாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நச்சுப்படாதவன் என்பதன் பொருள் ஒருவராலும் விரும்பப்படாதவன் அப்படின்னு ஆகுது. அடுத்தது பாருங்க, கெடுப்பதும் எடுப்பதும் துய்ப்பதும். இங்கே கொடுத்துருக்கிறது கெடுப்பதும் துய்ப்பதும்னு கொடுத்துருக்கு. ஆக ஊ வந்திருக்கு. ஊ வந்திருக்கும் போது அது கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் போடலாம். இன்னிசை அளபடை. ஊ வந்திருக்கும் பொழுது இன்னிசை அளபடை. இசையை இனிமையான ஓசையை தருவதற்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. கெடுப்பதும் எடுப்பதும் உடுப்பதும் ஊ ஊ ஊ ஊ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்னிசை அளபடை. இனிமையான ஓசையை தருவதற்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. புரியுதுங்களா? அடுத்தது, பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை கேட்குறாங்க. இந்த விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னா, தன்னிடத்தில் பொருள் இல்லாமையினால் அவன் என்ன பண்ணியிருக்கான்? தன்னுடைய யாழை பணயம் வைத்து விருந்தளித்தான். அப்படிங்கிறப்ப இன்மையிலும் விருந்து, அதாவது இல்லாமையிலும் விருந்து. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த இல்லாமையிலும் விருந்தளிக்கின்ற அந்த நிலையை தான் இன்மையிலும் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எய்துவர் எய்தா பழி. இவ்வடிகளில் அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லியிருக்காங்க. இந்த அடிகளில் என்ன பண்ணுறாங்க? அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லணும். எய் ஏ இ எய், அதாவது குறில் ஒற்று, குறில் ஒற்று, தனி குறில் ஒற்று நேரசை. து வ இர்,
இருகுறில் ஒற்று நிறையசை. இருகுறில் ஒற்று அதாவது குறிலினை ஒற்று நிறையசை. நேர் நிறை கூவிலம். அடுத்தது எய்தாப். குறில் தனிக்குறில் ஒற்று தாயிப் நெடில் தனி நெடில் ஒற்று நேர் நேர் தேமா. பழி அப்படிங்கிறப்ப அது கடைசி சீர் இல்லைங்களா, அது நாள் மலர் காசி பிறப்பு வாய்ப்பாட்டில் வரும் இல்லைங்களா. பழி பழி அப்படிங்கிறப்ப இருகுறில் அப்படிங்கிறப்ப அது நிறையசை மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடிகிறது. இந்த அழகிடலை தனியாக ஒரு முறை நம்ம போர்டிலே எடுத்து ஆன்லைன் கிளாஸாகவே எடுக்கலாம். சரிங்களா. அடுத்தது பெருமாள் திருமொழி பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடினவர் யார்? குலசேகர ஆழ்வார். பரிபாடல் டேஸ் நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. உனதருளே பார்ப்பன. அடுத்தது பரிபாடல். அடுத்தது உனதருளே பார்ப்பன் அடியான் யார் யாரிடம் கூறியது. இதை யார் யாரிடம் சொல்கிறது அப்படிங்கிறப்ப இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. அடுத்தது பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்பு வானத்தையும், இசை அப்படிங்கிறப்ப பேரொளியையும் குறிக்கிறது. பேரொளி சவுண்டு, அதாவது இடி போன்ற சவுண்டு, அதை தான் சத்தத்தை தான் குறிக்குது. விசும்பும் இசையும் அப்படிங்கிறப்ப வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. குலசேகர ஆழ்வார் வித்துவகோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். ஆமாம், அதாவது வித்துவகோட்டம்மா அதாவது ஆண் தெய்வத்தை அம்மான்னு சொல்லி அழைச்சி பாடுறாரு. அதே மாதிரி பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படிங்கிறப்ப பூனை ஒரு அகிரிணை விலங்கு, அதை உயர்தனையாக சொல்லியிருக்காரு பூனையார் அப்படின்னு. ஆக இதில் உள்ள வலுவு அமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக இங்கே பாருங்கள், வித்துவகோட்ட அம்மா என்று ஆண் தெய்வத்தை சொல்வது என்ன? அதாவது அது பெண், ஆண் தெய்வத்தை பெண்ணாக சொல்லியிருக்காங்க. ஆக அது பால் வலுவு அமைதி. இங்கே பூனையாருங்கிறப்ப அகிரிணையை உயர்தினையாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது திணை வலுவமைதி. புரியுதுங்களா இப்போ என்னன்னு? அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலம் எது எதுன்னு கேட்குறாங்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல். குறிஞ்சிக்கு குளிர்காலம், மருதம் அறுவகை பெரும்பொழுதும், நெய்தல் அறுவகை பெரும்பொழுதும். அப்போ மருதத்துக்கும் நெய்தலுக்கு அறுவகையில் குளிர்காலம் அடங்குது. அதனால் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல். அடுத்தது சரியா தவறா ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அடுத்தது அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. எது? போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர், அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர அது உதவியது அப்படிங்கிறப்ப இரண்டுமே சரி. இரண்டுமே என்னது? சரி. அடுத்தது பாருங்கள், மலர்கள் தரையில் நழுவுவது எப்போது? மலர்கள் தரையில் நழுவுவது எப்போது? நாம் பூ கட்டுறோம் இல்லைங்களா, பூ கட்டும் பொழுது கட்டிக்கிட்டு இருந்த பூ தரையில் கீழே விழுது. அது எப்போ அப்படிங்கிறப்ப தளர பிணைத்தால், அதாவது நல்லா ஒழுங்காக கட்டாமல் லூஸாக, அதாவது அந்த முடிப்பு போடுறது இறுக்கமாக இல்லாமல், அதாவது சரியாகவும் இருக்கணும். ரொம்ப இறுக்கி விடுத்தா கழுத்து முறிஞ்சு போயிடும் இல்லையா, காம்பு முறிஞ்சு கீழே விழுந்துடும். ஆக தளர பிணைப்பதால் மலர்கள் தரையில் விழுகின்றது. அடுத்தது கலைஞருக்கு எப்பொழுது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது? கலைஞர்னால் எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு. நம்ம யார் கலைஞரை சொல்கிறோம்? நம்மளுடைய முன்னாள் முதல்வர் இல்லையா. கலைஞருக்கு எப்பொழுது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது? தூக்குமேடை என்ற நாடகத்தின் பாராட்டு விழாவில் கலைஞருக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. கலைஞருக்கு எப்பொழுது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது? தூக்குமேடை என்ற நாடகத்தின் பாராட்டு விழாவில் கலைஞருக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அங்கு வறுமையே இல்லையாம், அதனால் கொடை இல்லை. புரியுதுங்களா? வறுமை இருந்தாக்கா அடுத்தவங்க ஏதாச்சும் கொடுப்பாங்களோன்னு எதிர்பார்ப்பாங்க, வாங்கிறதுக்கு ஆள் இருக்கும். இங்கே வறுமையே இல்லைங்கிறதுனால அங்கே கொடையே இல்லை. புரியுதுங்களா? கோசல நாட்டில் கொடை இல்லாததற்கு காரணம் அங்கு வறுமை இல்லாததால். அடுத்தது பிள்ளைத்தமிழ் டேஸ் இலக்கிய வகைகளுள் ஒன்று. சிற்றிலக்கிய வகைகள் 96 தெரியும் நமக்கு. சிற்றிலக்கிய வகைகள் நம்ம எத்தனை? 96. அந்த 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. புரியுதுங்களா? அடுத்தது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமர குருபரர். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யாரு? குமர குருபரர். பிள்ளைத்தமிழ் டேஸ் வகைப்படும். பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும்.
ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், மற்றொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ். அடுத்தது பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் மொத்தம் எத்தனை? 10. பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை? 10. அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன பண்ணும்? எப்படி வரும்? அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் திணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கனை கேட்குறாங்க. கேட்பது என்னவாகும்? ஒரு வழிப்போக்கன் கேட்பது. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று ஒரு வழிப்போக்கன் கேட்குறாங்க. கேட்டாக்க அது என்ன? அது தெரியாமல் கேட்குறாங்க இல்லையா? தெரியாமல் கேட்பது, அறியாமல் கேட்பது அறியா வினா. என்ன வினா? அறியா வினா. அதாவது அறியாமல் தெரியாமல் கேட்பது அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது. அது சுட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா? அங்கே, அதோ அங்கே நிற்கும்னு சுட்டி சொல்கிறதுனால அந்த விடை, அந்த பதில் சுட்டு விடை. அந்த விடை என்னது? சுட்டு விடை. சரி, இந்த பதிவு இதோட முடிகிறது. நல்லா நன்கு படித்து அதிக மதிப்பெண் பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.